ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு விஷயத்தில் நான் ரொம்பவே கவலைப்பட்டேன். என்ன அப்படின்னா, எல்லாத்துக்குமே நம்மள பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டு இருக்காங்களே, எதனால் இந்த விஷயங்களில் நம்மளால் அவங்கக்கிட்ட எதுவும் பேச முடியாமல் பண்ண முடியாமல் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி ரொம்பவே ஒரு மாதிரி கவலைப்பட்டுட்டு தான் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறிட்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எப்போதுமே நம்ம ஒரு சில விஷயங்களில் நம்ம யாருக்குமே எந்த விஷயத்துலையுமே ஞாபகப்படுத்திக்கிட்டோ இல்லை அடுத்தவங்க கிட்ட ஒரு விஷயங்களை எதிர்பார்த்துக்கிட்டோ இருக்கிறப்போ அதில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும். அதனால் நான் என்ன முடிவு பண்ணேன்னா, என்னால் நீங்கள் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனைகளும் வரக்கூடாது. ஏன்னா எப்போதுமே ஒருத்தவங்கள நம்மளால் முயற்சி பண்ணுறப்போயும் சரி இல்லை மற்ற விஷயங்களையும் சரி ஒருத்தரை எந்த அளவுக்கு நம்ம கவலைப்பட்டுக்கிட்டோ இல்லை அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை பேசுகிறப்ப நம்மளுக்கு அதில் பிடிக்காத மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மைதான்ப்பா. நீங்கள் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் யாரையும் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு சார்ந்து இருக்காமல் எல்லாமே நம்மளுக்கு ஒரு கடவுள் கொடுக்குறது எல்லாமே நம்மளுக்கு நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை நம்ம இருந்தோம்னாலே அதுலேயே நம்மளுக்கு எல்லாமே கரெக்டான ஒரு வேலை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதுதான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா எப்போதுமே ஒரு சில விஷயங்களில் நம்ம மற்றவங்கள சார்ந்து அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இல்லாமல் நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம்னாலே நம்மளுக்கு அதுக்கு மேலே நம்மளால் யாரையும் எந்த விஷயத்துக்காகவும் ஒரு கவலைப்பட்டுட்டு இருக்கிறதுக்கான ஒரு இதுங்கிறது இல்லை அப்படின்னோடனே, கரெக்டு தான். ஆனால் எனக்கு இந்த நேரத்தில் இதெல்லாம் சரியா அப்படிங்கிறது தோண ஆரம்பிக்குது. ஏன்னா நம்மளால் யாருக்கும் எப்போதுமே ஒரு சில விஷயங்களில் தொந்தரவு இல்லாதப்போ நம்ம அதையெல்லாம் கடந்து தான் ஒரு சில விஷயங்களை வாழ்க்கையில் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. ஏன்னா எப்போதுமே நம்மளுக்கு மற்றவங்க என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதை நம்ம சரியான ஒரு விஷயத்துக்கு கொண்டுட்டு வந்துட்டோம்னா வாழ்க்கையில் எதுவுமே ஒரு கவலை இருக்காது. அதை தாண்டி நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களில் நம்மளால் சரியான ஒரு இதில் நம்மளுக்கு ஒரு விஷயங்கள் பயன்படாத போது அதெல்லாம் நம்மளுக்கு கரெக்டான லெவலில் இருக்கிறதுக்கான இது நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே, சரி அதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க, விட்டுட்டு வேலையை பாருங்கள். இப்பப்போ இந்தந்த விஷயங்களில் நம்மளால் யாரையும் இந்த விஷயங்களையும் சார்ந்து ஒரு சில விஷயங்களை நம்ம பேசுகிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். எனக்கு அவங்களுக்கு இந்த நேரத்தில் இதெல்லாம் சரியான ஒரு விஷயங்களை சேர்ந்து நம்ம முன்னேறதுங்கிறது ரொம்பவே முக்கியமானதாக தான் இருக்குது. ஏன்னா நமக்கு வேண்டிய விஷயங்களை நம்ம ஒரு சரியாக பேசலை பண்ணலை அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நம்மளுக்கு கடந்து தான் வாழ்க்கையில் நம்ம போகிற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, கரெக்டு தான். இப்போ இருக்கிற விஷயத்த நீங்கள் உணர்ந்தீங்கனாலே என்னால் எல்லாத்துக்கும் ஒரு சரியான விஷயத்த இது பண்ண முடியும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான்ப்பா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை. எதுக்குமே ஒரு லிமிட்டுங்கிறது இருக்குது. அந்த லிமிட்டை நம்ம இது பண்ணாதப்போ நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களை நம்ம கொஞ்சம் யோசித்து அதெல்லாம் சரி இருக்குமா சரி இல்லாததா இல்லை அதெல்லாம் நம்மளுக்கு எந்த வகையில் தேவை அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்தீங்கனாலே போதும். அதுவே நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படின்னோடனே, அதெல்லாம் சரி தான்.